குருஜி கிட்ட போய் இப்படி கேட்கறது, நான் எப்படி தியானம் பண்ணணும்? டே, எதுவுமே பண்ணக்கூடாது தான்டா தியானம். வாழ்க்கைக்குள்ள தியானம் இருக்கணுமா? தியானமே வாழ்க்கையா மாறணுமா? உண்மையை சொல்லுங்க. 16 மணி நேரம் வேலை செயல் இருக்கிற, யோசனையில் இருக்கிற, 35 வயசை கடந்துட்ட, இப்ப போய் அந்த மனசை அடங்கு பேசாம, அது பேசாம இருக்குமா? ஏன்னா மனசை அடக்க முடியாது. நாட்கள் கூட கூட பயிற்சியை அதிகமாக உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும். இடைவெளியில இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு நிர்வாணா, சூன்யா. புத்தர் அவர்கள் அதை தான் வலியுறுத்தினாரு. சூன்யா, விழிப்புணர்வுன்னு நிறைய பேர் ஏதோ சொல்லுவாங்க. விழிப்புணர்வோடு எப்படியா இருக்கிறது? உருவம் இருக்கக்கூடிய தன்மையில் இருந்து உருவம் இல்லாத தன்மைக்கு நீ போ அப்படின்னு சொல்லக்கூடிய யோக அறிவியல் தான். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். உடம்பையும் மனசையும் இப்படி கொண்டு வந்தாதான் நல்லதே தவிர, சரி இப்போ அடிப்படை ஆன்மீகம்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்ம இந்த உரையை முடிச்சுக்கலாம். அடிப்படை ஆன்மீகம் இப்போ நமக்கெல்லாம் மொத்தமாக ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம்? சரி, நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேங்க. மொத்தமாக எவ்வளவு மணி நேரம் சகோதரிகளை சொல்லுங்க. 24 மணி நேரம். சரி, தூக்கம் எவ்வளவு? 8 மணி நேரம். கழிச்சிருங்க, கணக்கில் யார் புலின்னு பார்க்கலாம். 16. சரி, தூக்கத்தை 8 வருஷம் 16 மணி நேரம் முழிச்சிருக்கிறோமா? 16 மணி நேரத்தில், இந்த 16 மணி நேரத்தில் எவ்வளோ மணி நேரம் தியானம் பண்ணுறோம்? உண்மையை சொல்லுங்க. 5 நிமிடம் பாருங்க. நல்லா கவனிச்சுக்க பிரியமானவர்களே. 16 மணி நேர வாழ்க்கையில் தியானத்துக்குன்னு ஒதுக்குற டைமு 5 நிமிஷம், 1/2 மணி நேரம், ரொம்ப போனால் 1 மணி நேரம். ஏங்க, வாழ்க்கைக்குள்ள தியானம் இருக்கணுமா? தியானமே வாழ்க்கையா மாறணுமா? உண்மையை சொல்லுங்க. தியானத்தன்மையில வாழ்க்கை இருக்கணும். நம்ம எப்படி தெரியுமா நினைச்சிட்டோம்? தியானத்தை ஒரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி. இரு, அப்பா போய் தியானம் பண்ணிட்டு வர்றேன். இப்போ எப்படி தெரியுமா சொல்ற மாதிரி இருக்கு? அப்பா போய் கை கால்களை அசைச்சிட்டு வர்றேன்னு சொல்ற மாதிரி இருக்குது. தியானம் ஒரு எக்ஸசைஸ் அல்ல, அது உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு நிகழ்வு. மலர் என்னைக்காவது சொல்லியிருக்கா நான் மலர்ந்துக்கிறேன்னு சொல்லுமா? ஏதாவது மலர் அப்படி சொல்லுமா? என்ன சொல்லாது. மலர் தானா மலரும். அப்போ தியானங்கிறது மலர்ச்சி. சரி, இந்த தியானம் எப்படி வருது தெரியுமா? ஓய்வு நிலையிலிருந்து வருது. ஓய்வு நிலையா அப்படின்னா என்னங்கய்யா? சரி, உங்கள் கையில் ஃபோன் இல்லை, உங்கள் கையில் எந்த தொடர்பும் இல்லை, நீங்கள் எங்கேயாவது ஒரு யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் ஒரு கானகத்தில் ஒரு நண்பருக்காக வெயிட் பண்ணுறீங்க. கொஞ்சம் இப்படி தான் உட்கார முடியும், இல்லை கொஞ்சம் இப்படி சாஞ்சிக்க முடியும். கொஞ்சம் நேரம் அப்படியே இயற்கை பார்க்குறீங்க, இப்படியே உட்காந்துருக்குறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எந்த தொடர்பும் இல்லை, உங்கள் நண்பர் வரைக்கும் லேட் ஆயிடுச்சு, நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் கண்கள் இப்படி கொஞ்சம் சொருகும் தெரியுமா? ஆனால் நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துருக்க மாட்டீங்க. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது தமிழில், ஒரு சுகமான ஒரு நல்ல பொசிஷனில் இப்படி உட்காந்துட்டு இருக்க முடியாது உங்களால். ஆனால் இப்படி கூட இருக்கலாம், இப்படி கஷ்டப்பட்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு தூக்கம் வரும் பார்த்தீங்களா? ஒருவேளை இது வீட்டில் நடந்ததுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க டே போய் நல்லா போய் காலை நீட்டி படுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம போக மாட்டோம். வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம். உடலும் மனமும் அப்பதான் ஓய்வு நிலையில் இருக்குது. தியானம்ங்கிறது ஓய்வு, எதுவுமே பண்ணக்கூடாது. குருஜி கிட்ட போய் இப்படி கேட்கறது, நான் எப்படி தியானம் பண்ணணும்? டே, எதுவுமே பண்ணக்கூடாது தான்டா தியானம். 16 மணி நேரத்துல செயல்லே இருக்கிற, ஓடுற, ஆடுற, குளிக்கிற, பாத்ரூம் போற, வேலை செய்யற, பணத்தை சம்பாதிக்கிற, அப்படி எல்லாமே பண்ற. டே, அதுல இருந்து விலகி உன் உடம்ப பாரு, உன் மனசை பாரு, உன் உயிரை பாரு, எதுவும் பண்ணாத. ஏ ஸ்டேட் ஆஃப் நான் டூயிங், சிம்பிளி பி. நீ சும்மா வெறுமனே உட்காரு. சார், இதெல்லாம் எங்களுக்கு புரியுது. நான் கண்ணை மூடி உட்கார்ந்தா இப்போ அந்த உங்கள் தேட்டரில் ஒரு அரண்மனை 4 படம் ஓடிட்டு இருக்குது. அந்த மாதிரி படமாக ஓடுதே சார். அந்த படமெல்லாம் என்ன படம்? நம்ம படத்தை எடுத்தால் 100 நாள் ஓட்டலாம். இப்போவே இங்கே உட்காந்துருக்க அரங்கில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க இப்போ கண்ணை மூடுங்க, ஒரு 5 நிமிடம் தியானம் கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த ஆள் எப்போ பேசி முடிப்பான்? சந்திரனையாகிட்ட நம்ம என்ன கேட்கலாம்? அந்த இது புஸ்தகம் சொல்லி வச்சா அது வந்துருச்சா? செருப்பு கரெக்டாக இருக்கா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கா, அதுக்கு ரிப்ளை பண்ணணும். அந்த மத்தியானம் அங்கே போகணும். சாப்பாடு என்ன செஞ்சுருக்கான், நல்லா செய்யலைன்னா பக்கத்தில் போய் சாப்பிட்டுக்கலாம். இப்படியே ஓடும், நம்மளை அடிக்கும். சரியா இல்லையா? நம்ம இதில் போராட்டம் வேற. அப்படி அந்த ஐயா பற்றி தப்பாக நினைக்காத, அப்படி இல்லை. இங்கே இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற இந்த ஆள் உண்மையாக சொல்லிக் கொடுப்பானா? ஏதோ பேசிகிட்டு இருக்கிறான் வாசியோகம் இல்லாமல். இவன் சரியாக சொல்லிக் கொடுக்கும். அந்த ஐயா பற்றி தப்பாக நினைக்காத. இல்லை வேண்டாம். இதில் போராட்டம், மன போராட்டம்.
எவாலுவேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அனாலிசிஸ் சொல்லுவாங்க, பகுப்பாய்வு தமிழ்ல அழகா சொல்லலாம் பகுப்பாய்வு. எண்ணங்களை எப்போ நீங்கள் பகுப்பாய்வு செய்கிறீங்களோ அப்போ மாட்டிக்குவீங்க எண்ணத்து கூட. இப்போ இங்கே ஒரு நாய் உட்கார வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கிட்ட ஒரு குச்சி இருக்குது, இந்த நாய் குலைச்சிட்டே இருக்குது. நான் இப்போ குலைக்காத 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 அப்படின்னு நான் எவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அது குலைச்சிக்கிட்டே இருக்கும், ஓ ஓ ஓன்ட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த குச்சியை இப்படி வச்சுட்டு அந்த நாயை அது குலைச்சிட்டே ஓ ஓ ஓங்க நீங்கள் இப்படி பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்குங்க, கடிச்சு வச்சிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது குலைச்சு குலைச்சு சோர்வாய். மனம் ஒரு நாய் மாதிரி, மனம் இப்படி குலைச்சிக்கிட்டே இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? சும்மா மனசு அடக்கணும், என்ன வரக்கூடாது, அதை பண்ண. ஏங்க எவ்வளவு இப்ப நமக்கு ஒரு 35 வயசு 16 மணி நேரம் வேலை செயலில் இருக்கிற யோசனையில் இருக்கிற 35 வயசை கடந்துட்ட. இப்ப போய் அந்த மனசை அடங்கு அடங்கு பேசாம, அது பேசாம இருக்குமா? ஏன்னா மனசை அடக்க முடியாது. மனசை என்ன பண்ண முடியும்? மேனேஜ் பண்ண முடியும். மனசு தந்திரமானது, அதை கொஞ்சம் மாத்தி விட முடியும். எப்படி மாத்தி விடலாம்? அதுக்கு ஐடியா சொல்லி கொடுங்க. கொத்தமே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. உட்காந்து ஓம் நம சிவாய் ஓம் அப்படின்னு கத்தக்கூடாது. அது ஒன்று கத்திக்கிட்டு இருக்கும். நீங்க ஓம் நம சிவாய் இருப்பீங்க, அது நமோ நாராயணாயங்கடே. நான் நமச்சிவாய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா, நீ நாராயண சொல்லாத. மனம் ஒன்று, அது என்னமோ ஒன்று குரல் இருக்குமே, கண் ஒன்று பார்க்க, காதொன்று கேட்க, வாய் ஒன்று பேச, மனம் எங்கேயோ இருக்க, இந்த பூசை ஏத்துக்குவியா அப்படின்னு நம்ம சிவபெருமான்ட்ட கத்துறமே. சரி, என்ன சார் பண்றதுக்கு வழி சொல்லி கொடுங்க. வெளியில போய் நின்று வானத்தை பார்க்கும்போது மேகங்கள் அப்படி போகுது பார்த்தீங்களா? அந்த மேகங்களை எப்படி பார்ப்பீங்க? தியானம் அப்படிப்பட்டது. சும்மா வெறுமனே அந்த மேகத்தை அப்படி போகும்போது இப்படி பார்ப்பீங்களா? இப்படி 2 அக்காக்கள் இருக்கிறாங்க, ஏங்க அந்த டேப்பை பிடிங்க, இந்த மேகம் பாருங்க 23 சென்டிமீட்டரு, இது 33 சென்டிமீட்டர், மழை வர்ற மாதிரி இருக்குது. இப்படியே ஒரு மேகத்தை தரிசிப்போம், நம்ம ரசிப்போம். எப்படி பார்ப்போம்? அழகான மேகம், அழகா போகுது. இந்த வார்த்தைகளை கூட பிரயோகம் பண்ணக்கூடாது தியானத்தில். அப்படி பறவைகள் அப்படி பறந்து போகுது. ஒன்று இந்த அக்கா சொல்கிறாங்க, இது 23.5 மீட்டர்/ஸ்கொயர் வெலாசிட்டியில் பறக்குது. இல்லைங்க 16 மீட்டர்/செகண்ட். இப்படியே சொல்லுவோம். அப்படி அழகா இப்படி நீர்வீழ்ச்சி கிட்ட போகிறோம், அழகா நீர்வீழ்ச்சி கொட்டு, எப்படி ரசிப்போம்? நமது தியானத்தன்மை என்பது அப்படி இருக்க வேண்டும். மனம்ங்கிற மேகத்தை வெறுமனே பாருங்க, மனம்ங்கிற நீர்வீழ்ச்சியை வெறுமனே பாருங்க, மனம்ங்கிற பறவை அடிச்சு பறக்கிறத வெறுமனே ஒரு பார்வையாளனா உட்கார்ந்து பாருங்க. நாட்கள் கூட கூட பயிற்சியை அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும். அது தமிழ்ல எப்படி சொல்றது, ஒரு இடைவெளி கிடைக்கும். ஒரு மேகத்துக்கும் இன்னொரு மேகத்துக்கும் இடைவெளியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் நிர்வாணா, சூன்யா. புத்தர் அவர்கள் அதை தான் வலியுறுத்தினார். சூன்யா. புத்தரோட மெடிடேஷன் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இங்க பாருங்க, இந்த மைக் இருக்குதுன்னு சொன்னா ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நான் இந்த இடத்துல இங்க ஒரு மைக் இருந்தது, இப்பொழுது இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது புரியுமா? இப்ப மைக் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். மைக் இருந்துச்சு, இப்ப இல்ல. விநாயக சதுர்த்தி கொண்டாடுவதோட நோக்கமே இதுதான். நம்ம நாட்டில் விநாயக சதுர்த்தி கொண்டாடுறோமா? நம்ம நாட்டில் விநாயக சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு பின்னாடி ஒரு யோக வரலாறு இருக்குது. யாருக்காவது தெரியுமா? சரி, விநாயக சதுர்த்தி அப்போ 3 நாள் என்ன பண்றோம்? வச்சு பூஜை பண்றோம். 4வது நாள் 3 நாள் அவர்கிட்ட எல்லாம் கேட்குறோம், சாமி எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுவிட்டு 4வது நாள் என்ன பண்றோம்? கொண்டு போய். அதுக்கு பின்னாடி ஒரு யோக அறிவியல் இருக்கு. என்னன்னா, உருவம் இருக்கக்கூடிய தன்மையில் இருந்து உருவம் இல்லாத தன்மைக்கு நீ போ அப்படின்னு சொல்லக்கூடிய யோக அறிவியல் தான் விநாயக சதுர்த்தி. அப்ப மனத்தை சாந்தப்படுத்தணும், அமைதிப்படுத்தணும்னா, வாழ்க்கையில நிம்மதி வரணும், சந்தோஷம் வரணும்னா 16 மணி நேரம் தியானத்தன்மையில் இருப்பது எப்படி? அதுக்கும் வழி சொல்லி கொடுக்குறேன். எப்படி அக்கா? நீங்கள துவைப்பீங்க, நீங்கள பைக் ஓட்டுவீங்க, வேலைக்கு போவோம், எல்லாம் பண்ணுவோம். எப்போ இந்த க்ஷணத்துல உங்க உடலும் உங்க மனமும் உங்க உயிரும் இருக்குதோ அதுக்கு பேர் விழிப்புணர்வு. விழிப்புணர்வுன்னு நிறைய பேர் ஏதோ சொல்லுவாங்க. விழிப்புணர்வோட எப்படியா இருக்கிறது? விழிப்புணர்வோட உண்மை நிலை என்ன தெரியுங்களா? இந்த க்ஷணத்துல இந்த இடத்துல உங்க உடம்பு உசுரும் இங்க இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு நிலை. உங்க உடம்பு இங்க இருந்துச்சு, மனசு எங்க இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விழிப்புணர்வு நிலை இல்லை. எப்போ எதிர்காலமும் இறந்த காலம் பற்றிய சிந்தனை மனதில் இல்லாம இருக்குதோ,
எப்பொழுது இந்த சனத்தில் நீங்க வாழ்கிறீர்களோ அதுதான் விழிப்புணர்வு. புத்தர் அந்த நிலையில தான் இருந்தார். அதற்கு பேர் தான் தியானம், அதுக்கு பேர் தான் புத்தத்தன்மை, அதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு, அதுக்கு பேர் தான் சூன்யா, அதுக்கு பேர் தான் நிர்வாணா, அதுக்கு பேர் தான் கடவுள். அந்த தன்மையில நம்ம இருந்து பார்த்ததே இல்லை. கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வா, வந்துட்ட. சூன்யா பாத்தியா? சூன்யாவா? கன்யாவான்னு எனக்கு தெரியும், சூன்யாவெல்லாம் தெரியாது. அப்ப இன்னும் நம்ம தியானத்தை சுவச்சரியல. உண்மையை ஒத்துக்கலாமா வேண்டாமா? தியானத்தை சுவச்சரிஞ்சிட்டோமா இல்லையா? ஆனா தியானத்தை பத்தின பேச்சு பாருங்க. தியானம் செய்யும் பொழுது கால்களை மடக்கும், கைகளை நீட்டுங்கள், விழிகளை இப்படி பாருங்கள். தியானத்தை பத்தி என்ன பேச்சு! இப்ப எப்படி தெரியுமா? இங்கிருந்து மட்டக்களப்புக்கு போறதுக்கு நீங்க போகவே இல்லை. மட்டக்களப்புங்கிற இடத்துக்கு நீங்க போகவே இல்லை. ஒரு புஸ்தகம் எழுதுறாரு நம்ம ஐயாவே, ஒரு புஸ்தகம் எழுதுறாரு. அவரு நம்ம ஐயா வவுனியாவிலிருந்து மட்டக்களப்பு போற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை காட்சிகளையும் பார்த்து, எல்லா மைல்கல்களையும் பார்த்து, எல்லா விஷயங்களையும் விடயங்களெல்லாம் பார்த்து எழுதி வச்சு ஒரு புக்கை தயாரிக்கிறாரு. வவுனியாவிலிருந்து மட்டக்களப்பு போவது எப்படி, அந்த புஸ்தகத்தை நம்ம ஏதாவது ஒரு அண்ணனோ ஒரு அக்காவோ வாங்கி படிக்கிறீங்க. போகல, எங்க இருக்கிறீங்க நீங்க? மட்டக்களப்பு போனது இல்லை, வவுனியால தான் இருக்கிறீங்க. வவுனியாவிலிருந்து படிக்கிறது. மட்டக்களப்பு போகும்பொழுது இப்படி இருக்கிறது, அப்படி இருக்குது. இப்ப என்னாச்சு மனசுல? நான் மட்டக்களப்பு போயிட்டு வந்துட்டேன்டா, இப்படித்தான் இருக்குது. நம்பிக்கையிலிருந்து எப்போ உணர்வு நிலைக்கு நம்ம போறோமோ அப்ப கடவுள் தரிசனம் சத்தியம் சாத்தியம். அது இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். இதை சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த ஆள் நம்மளை எப்படியோ எதையோ இன்டைரக்டா குத்துறானே. உடஞ்சாதான் சிப்பி வெளியில வரும். கல்ல உளி போட்டு அடிச்சு பிச்சாதான் சிலையா மாறும். குருங்கிறவர் உங்களை அடிக்கிறவரா இருக்கணும். உங்க அகம்பாவத்தை, அகங்காரத்தை அடிச்சு நொறுக்கிறவரா இருக்கணும். ஒரு மன்னன் இப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு குருநாதர்கிட்ட பயிற்சி எடுக்கணும்னு போறாங்க. அப்ப அந்த மந்திரி சொல்றாரு, சாமி நல்ல முடிவு எடுத்திருக்கிறீங்க. நம்ம ஊர் பகுதியில் 2 ஜென்குரு இருக்காங்க. ஒருத்தர் வடக்கு பக்கம், இன்னொருத்தங்க கிழக்கு பக்கம். போய் 2 பேரையும் சந்திச்சிருங்க. யாரோ ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்னு ஐடியா கொடுக்குறாரு மந்திரி. அரசர் போறாரு. முதல்ல வடக்கு பக்கம் இருக்கிறவர் பார்க்க போறாரு. வடக்கு பக்கம் இருக்க பார்க்க போன இவருக்கு பெருத்த அவமானம். ஏன்னா அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் வாட்டுக்கு தியானத்தில் இருக்காரு. இவர் போய் நின்னது கூட அங்கே யாரும் சொல்லலை. அந்த சிஷ்யங்களாம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் மன்னனா கூட மதிக்கல. அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் கழிச்சு மெதுவாக கண்ணை திறந்து, யாரு அவங்களும் அந்த சிஷ்யங்களும் யாரோ வந்திருக்காங்க. அவங்க அதுக்கு மேலே திமிரு பிடிச்சவங்களா இருப்பானு போல் இருக்கு. யாரோ அவன் மன்னன் நினைக்கிற, டே நான் யாரோ வாடா, மன்னன்டா. அரசர் வந்திருக்கார், வர சொல்லு. அவர் போய் உட்கார. என்ன சாமி, தியானம் கற்றுக்கணும். நீ பெரியவன், நீ அரசனா பெரியவனா, நீ வந்து உனக்கு தியானம் கற்றுக் கொடுக்கணுமா? போடா. குருவோட வார்த்தை பாருங்க. அவமானப்பட்டு கூனி குறிக்க அரசன் போயிட்டான். வடக்கில் இந்த மாதிரி பிரச்சனை. சரி கிழக்குக்கு போகலான்னு கிழக்குக்கு போனால் இவர் வர்றதுக்கு முன்னாடி அங்கே தோரணம் கட்டி தொங்க விட்டு திருவீதி உலாவெல்லாம் நடத்திட்டாங்க. அந்த குருநாதர் வெளியே வந்து, அரசரே வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வந்து இந்த மண்ணே புனிதமாயிருச்சு. யார்? அந்த குருநாதர், கிழக்கில் இருக்கிற குருநாதர். வாங்க வாங்க வந்து உட்காருங்க உட்காருங்க. என்ன சாமி உங்களுக்கு வேணும்? நான் தியானத்தை பற்றி கற்றுக்கணும், நல்லா சொல்லி கொடுத்தேன். இங்கேயே கற்றுக்குறீங்களா? நான் மண்டபத்துக்கு வந்து கற்றுக் கொடுக்கட்டுமா? சரி ஓகே சந்தோஷம், சரி நான் போயிட்டு வரேன் வந்து. அப்போ தான் மதகுரு வர்றாரு. மதகுருக்கிட்ட போய் மன்னன் சொல்கிறார், மதகுருவே நான் 2 ஞானி சந்தித்தேன், யாரை நான் தேர்ந்தெடுத்துக்கணும்? ஒருத்தர் என்னை கண்டுக்கவே இல்லை, அவமானப்படுத்தி அனுப்பிட்டார். ஒருத்தர் எனக்கு ராஜ மரியாதை கொடுத்தாரு. இப்போ அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்கள் குருநாதர் எந்த குருநாதர் உங்களுக்கு வேணும்? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எந்த குருநாதர் வேணும்? மறுப்பு அடிச்சு உடைக்கிற குருநாதர் வேணும். ஏன்னா அவர் ஒளி வச்சுட்டு இருக்கிறவர், உங்களை கல்லாவே வச்சிருக்கிறவர் அவரு. கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர், வடக்கு மாகாணத்தை சேர்ந்தவர் அடிச்சு ஒரு சிற்பமா மாத்துவார். முதல்ல அடிப்படை ஆன்மீகம்னா நம்ம வாழ்க்கை என்னன்னு பார்க்கணும். முதல்ல நம்ம வாழ்க்கை என்ன, எப்படி இருக்கிறோம், நம்ம முதல்ல யாரு, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்போ கோவப்படுவோம், நமக்கு எப்போ தைரியம் வரும், நமக்கு எப்போ வெக்கம் வரும், காம குரோத லோப தாபம் ஆச்சரிய டம்பம் அசூசை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், ராகத்து வேஷங்கள் எல்லாம் நமக்கு எப்போ வரும், நம்ம எப்போ கண்ட்ரோல் பண்ணுவோம், நமக்கே நம்மளை தெரியாது. அப்புறம் எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும்? தியானம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சமயோஜித புத்தி, ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன். அப்படிங்கிறது தமிழில் என்ன சொல்லுவீங்க? ஸ்பான்டேனியஸாக முடிவு பண்ணுறது, இந்த க்ஷணத்தில் முடிவு பண்ணுறது. சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. இப்போது ஒரு தீ பிடிச்சி எரிந்தால் தப்பிப்பது எப்படின்னு ஒரு புஸ்தகம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன்.
மண்டபத்தில் தீப்பிடிச்சா தப்பிக்கிறது, கோயிலில் தீப்பிடிச்சா தப்பிக்கிறது, குடிசை வீட்டில் தீப்பிடிச்சா தப்பிக்கிறது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் தீப்பிடிச்சா தப்பிக்கிறது, பேருந்து நிலை எல்லாமே அடங்கிய புஸ்தகம் உங்ககிட்ட கொடுக்குறேன். சரியா? நீங்கள் ஏதோ ஒரு மாளிகையிலையோ ஏதோ ஒரு இடத்துலையோ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, தீ பிடிச்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படித்த புஸ்தகங்களோட பக்கங்களை புரட்டிக்கிட்டு இருப்பீங்களா? அங்கே என்ன பண்ணுவீங்க? உங்கள் உயிரை காப்பாற்றிக்க சொல்லணும் ப்ளீஸ், எல்லாம் தயவுசெய்து சொல்லணும். எப்படி ஓடுவீங்க? பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுவீங்க. அந்த சமயத்தில் அந்த தாடிக்காரன் இந்தியாவிலேருந்து வந்து ஏதோ தீ பிடிக்கிறது புஸ்தகம் கொடுத்தானே, அங்கே நின்று அதிகாரம் 8 இப்படியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் தேவாரத்தை பாட சொல்லுங்க, திருவாசகத்தை பாட சொல்லுங்க. நான் தப்பு சொல்ல வரல, அங்க மனிதன் மறக்கிறாங்கிற நான். அங்க மனிதனோட கவனம் எங்க போகுது? அவனோட உயிர்த்தன்மைக்கு போகுது, அவனை காப்பாத்திக்கிற ஓடுது. அப்ப உண்மை என்ன? தன்னை நம்புறான். எப்ப அவன் தன்னை நம்புறானோ அப்ப அவன் தோற்று போறான். அழிஞ்சு போற இந்த உடம்ப நம்ம நம்புனோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அழியாத உயிர் சக்தி, உள்ளுக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மை நம்ம. அதுக்காக தீக்கு இரையாக சொல்லல, சமயோஜிதமாக ஓடி வந்தீங்கன்னா அது நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக தப்பு இல்லை. அங்கே உட்காந்துட்டு தேவாரம் திருப்புகழ் பாடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எரிஞ்சிருவோம். அந்த இடத்துல தப்பிக்கணும். அந்த இடத்துல உங்களோட புத்திசாலித்தனம் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி 16 மணி நேரம் வேலை செய்யுங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? அந்த விழிப்புணர்வு 16 மணி நேரம் இருக்கும். இந்தியாவில் வட மாநிலங்கள் பகுதியில் ஒரு கோயில் உண்டு, விட்டல் கிருஷ்ணன். எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே யாருக்கா தெரியுமா? விட்டல் கிருஷ்ணன், விட்டல் கண்ணன். அந்த ஊரில் ஒரு விசுவாசி இருந்தான். கண்ணன் மேலே அவ்வளோ பாசம், லவ். கண்ணன் எப்படியாவது தரிசனம் பண்ணிடணும், எப்போ பாரு கண்ணா கண்ணா கண்ணான்ட்டே இருப்பான். அவனுக்கு ஒரே ஒரு அம்மா, அப்பா கிடையாது, சகோதரர்கள் கிடையாது. அந்த அம்மாவுக்கு காலையிலையும் மதியமும் சாயந்தரம் காலமிக்கு விடுற வேலை. அந்த வேலையில் யார் வந்தாலும் அவன் கண்டுக்க மாட்டான். ஒரு சாயந்தர நேரம் அம்மா காலமிக்கு விட்டுட்டு இருக்கிறான். கிருஷ்ணன் வந்துட்டான். டே வந்துட்டான்டா, கொஞ்ச நேரம் இரு பாருங்க. பிராக்டிக்கலாக வாழ்க்கையை வாழுங்க. கணவன் மனைவி உறவு கசந்து போகிறதுக்கு காரணம் என்ன? சலிப்புத்தன்மை. இந்த சலிப்புத்தன்மை இருக்கிறதுனால கணவன் மனைவி உணர்வு காயப்பட்டு போகுது, காதலன் காதலி உணர்வு காயப்பட்டு போகுது. வாழ்க்கை அப்படியே தியானத்துக்கு அதே மாதிரி தான். சில பேர் தியானம் பண்ணும்போது தூங்கிடுவாங்க. ஏன் தெரியுமா? சலிப்புத்தன்மை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆர்வம் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்த சொல்லலாம். எல்லாரும் குருமுகாந்திரம், குருவை பற்றி கவலைப்படுறோம். குருநாதர் எப்படி இருக்கிறார், அவர் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, அவர் என்ன பண்றாருங்கிறது கவனம் இருக்குது. எதுல கவனம் இருக்கணும்? நான் சிஷியன் ஆகணுங்கிறது கவனம் எல்லாம் கிடையாது. பெண்கள் பேசிக்கிறாங்க, அந்த இயக்கத்தில் போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தேன்டி, அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியல, நல்லாவே சொல்லி கொடுக்கல. நீ எவ்வளோ நாள் பயிற்சி பண்ண? நான் பயிற்சியே பண்ணுறதில்ல. ஆனால் குறை குருநாதரை பற்றி. அடுத்தது, இந்த குரு வேண்டாம், இன்னொரு குரு வந்திருக்கார், வா அவர்கிட்ட போகலாம். அங்கே போகிறது, அங்கே பயிற்சி எடுத்துக்கிறது. அங்கேயும் போய் அவர் மாதிரி தான் இவரும், பெரிய சரக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அந்த குருவும் சரியில்லையா? உங்களுக்கு எந்த குரு தான் வேணும்? சொல்லி அளவு பண்ணி செஞ்சு அளவு பண்ணி வர வச்சிடலாமா? ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. குரு என்பவர் காந்தம் மாதிரி. காந்தத்தை சுற்றி என்ன சுற்றி இருக்கும்? காந்த புலன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், காந்த புலன் சுற்றி இருக்கும். சரி, இப்போ இந்த கம்பி தான் காந்தம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இரும்பை இது மேலே ஒட்ட வைக்கவெல்லாம் வேண்டாம். எது வரைக்கும் கொண்டு வந்தால் போதும்? அந்த காந்த புலன் வரைக்கும் கொண்டு வந்தால் போதும். இந்த காந்தம் என்ன பண்ணும்? அதுக்கு பேர் தான் சிஷ்யத்தன்மை. எங்க சிஷ்யம் உதயமாகறனோ அங்க குரு தோன்றுவார். சிஷ்யத்தன்மை இல்லாம குருவை பத்தியே குறை சொன்னா குரு வரவே மாட்டார், குரு தோன்றவே மாட்டார், குரு தீட்சை கொடுக்க மாட்டார். நம்ம பிளாஸ்டிக்காவோ, நம்ம மரத்துண்டாவோ, நம்ம வாழை மட்டையாவோ இருந்து குருவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் காந்தத்தன்மையில் வர முடியாது. சிவானந்த பரமஹம்சர் அப்பா வாழ்ந்த காலத்தில் அவருக்கு முதுக தேய்ச்சிட்டு, அவருக்கு கைகால் அமுத்தி விட்டுட்டு, அவருக்கு எண்ணெய் தடவி விட்டுட்டு, அவரை குளிப்பாட்டி, அவருக்கு எல்லாம் உடை உடுத்திட்டு இருந்தவர் திடீர்னு செத்து போயிட்டாரு. குருநாதர்கிட்ட கேட்கிறார், சாமி சமாதி ரெடி பண்ணிடலாமா? அவனை தூக்கி எரிச்சிருங்கடான்னு போயிட்டாரு. சாமி உங்க கூடயே இருந்தாரு, உங்களுக்கே எல்லா பணிவினையும் பண்ணாரு, எல்லாம் பண்ணா, தியானம் பண்ணானா? ஒரே கேள்வி. ஆனா சிவானந்த பரமஹம்சர் அப்பா அவர்கள் மலேசியா FMSல இருந்தப்போ கோயம்புத்தூர்ல பன்னீர் மடைங்கிற ஒரு இடத்துல யோகி சாமையாங்கிறவர் வந்து சமாதி அடைஞ்சு பொதுமக்கள் தெரியாம அவர் படுக்கை நிலையில சமாதி பண்ணிட்டாங்க.
குருநாதருக்கு அங்கே தெரிஞ்சிருச்சு, ஐயோ என் சிஷ்யனை இப்படி சமாதி பண்ணிட்டாங்களே. மலேசியாவிலிருந்து 9 மாதங்கள் பயணப்பட்டு ஓடி வர்றாரு குருநாதர். கோயம்புத்தூரில் வந்து அவரோட திருக்கரங்களால் நிர்ணயம் பண்ண நிலைநாட்டிட்டு வச்சுட்டு போன ஜீவ சமாதி இன்னும் இருக்குது கோயம்புத்தூரில். சிஷ்யன் தோன்றுனானா, சிஷ்யன் நினைச்சானா, சிஷ்யன் குருநாதர் சொன்ன சாதனையை செஞ்சானா, குரு எங்கிருந்தாலும் ஓடி வருவார். இந்தியா என்ன, இலங்கை என்ன, பர்மா என்ன, யூஎஸ் என்ன, எங்கிருந்தாலும் ஓடி வருவார். நம்ம சிஷ்ய தன்மையில் இருக்கமா? குருவை குறை சொல்லக்கூடாது. ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டோம், 10 கயிறு இருக்குது, ஒரே கயிறை பிடிக்கணும். நமக்கெல்லாம் ஒரு அம்மா தானே. இங்கே பாருங்க, பக்கத்து வீட்டில் சித்தி இருக்கலாம், நம்மளோட வயசான அம்மா இருக்கலாம். என்னதான் பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட போய் நம்ம சோறு வாங்கி கொடுத்தாலும் அவங்க மடியில் தூங்கினாலும் நம்மளை பெத்தவன் ஒரு அம்மா இருப்பா. அவ தானே நமக்கு பெருசு. குரு ஒருத்தர் தான், நம்ம அம்மா மாதிரி, தாய் மாதிரி. உபகுருக்கள் இருக்கலாம், இந்த சாமி நல்லா சொல்லி கொடுக்குறாரு, அந்த சாமி நல்லா சொல்லி கொடுக்குறாரு, நம்ம சித்தி மாதிரி, பக்கத்து வீட்டு அம்மா மாதிரி. அவங்கள வணங்கலாம், அவங்க கூட இருக்கலாம், அவங்க கிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆனா குரு ஒருத்தர் தான். கிணத்துக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா ஒரு கயிறு பிடிச்சி போனா மேலே போலாமா, ஒரு கயிறுல கொஞ்சம் போறது, இந்த கயிறு நல்லால போல் இருக்கு, கீழே விழுகிறது, மறுபடியும் பக்கத்து கயிறு பிடிக்கிறது, மேலே போறது, இந்த கயிறு நல்லால, மறுபடியும் கீழே வருது, இன்னொரு கயிறு, இப்படி போலாமா, ஒரு கயிறு பிடிச்சி போலாமா? நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, எப்படி டாக்டர் கிட்ட போய் சுவாசிக்கிறக்கே பிறந்த மாதிரி இருப்போமோ அதே மாதிரி நான் உங்களையெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் 16 சுவாசம், சாயந்தரம் 16 சுவாசம். இனிமேல் உங்கள் அன்பர்களை பார்க்குறீங்க, சகோதரரை பார்க்கலீங்க, எல்லாம் பார்த்தீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்காதீங்க, நல்லா சுவாசம் எடுக்கிறீங்களா அப்படின்னு இனிமேல் கேளுங்க. ஏன்னா அவங்களாம் இவ்வளோதான் சுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம சுவாசம் இங்கிருந்து இப்படி வரும். நம்ம சுவாசம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க, இங்கே பாருங்க, இப்படி தான் நம்ம சுவாசம் இருக்கணும். ஆனால் நம்ம சுவாசமெல்லாம் இங்கே பாருங்க இதோட நின்றுச்சு. நிறைய ஆக்சிஜனை உள்ள தள்ளிங்கன்னா தான் 435 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய நுரையீரல், நம்ம நுரையீரலை பிரித்து இப்படி விரிச்சு விட்டோம்னா 1 சென்ட் 435 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்கும். புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா அத்தனை காத்தையும் அது எடுத்து கஷ்டப்பட்டு ஆக்சிஜனை வச்சு வடிகட்டி இருதயத்துக்கு தள்ளுது. இருதயம் பம்ப் பண்ணி ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ நிறையா கொடுக்கணுமா இல்லையா? கம்மியாக கொடுத்தா பிரச்சனை வந்துடுது. எப்படி நிறையா கொடுக்கறது? அதுக்கு சித்தர்கள் வழிமுறை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முதுகெலும்பை நேராக உட்காருங்க, இதில் சாயாதீங்க, என் கூட சேர்ந்து செய்யுங்க ப்ளீஸ். சாயாமல் முதுகெலும்பை நேராக வைங்க, உங்கள் கைகளை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் 16 சுவாசம் நான் எண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆழ்ந்த சுவாசம். இதை ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயந்தரமும் 48 நாள் பண்ணிட்டு வாங்க. உங்களோட நாள்பட்ட சக்கரை வியாதி, ப்ரெஷர், அது இது என்னதாக இருந்தாலும் ஓடி போகலைன்னா என்னை ஃபோன் பண்ணி திட்டுங்க. சரி சரி வச்சுக்கலாம். 16 சுவாசம் எப்படி எடுக்குன்னு பாருங்கள். சாதாரணமாக 2 நாசிலையும் உங்களோட வயிறும் நெஞ்சு பகுதி நல்லா எவ்வளோ தூரம் மேலே போக முடியுமோ அவ்வளோ தூரம் மேலே போகணும். அப்புறம் ஒரு பாஸ் கொடுத்துட்டு இதுதான் 1. இப்போ யாருக்கெல்லாம் நெஞ்சு பகுதி பாரமாக இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயிற்சி அதிகப்படுத்தணும் அர்த்தம். கொஞ்சம் ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி பாரமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் பயிற்சி பண்ணிடலாமா? நான் 30 செகண்ட் எண்ணுவேன். உங்கள் சுவாசத்தை முழுசும் உள்ளே இழுத்து வச்சுக்கணும். எவ்வளோ இழுத்து வச்சுக்கணும்னா இழுத்து வச்சுக்கோங்க. நான் 30 எண்ணுவேன். அது வரைக்கும் பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா உங்கள் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். பண்ணலாமா? முதல்ல என்னை ஏமாற்றக்கூடாது. நான் யார் மூக்கையும் வந்து பார்க்க முடியாது. நான் 1 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மூக்கை பிடிச்சி வச்சுக்கணும் சுவாசத்தை. அப்படின்னா நான் எண்ண ஆரம்பிச்சிருவேன். என் கூடயே சேர்ந்து நானும் எண்ணுறேன், நீங்கள் இழுத்துக்குங்க, என் கூட சேர்ந்து எண்ணுங்க. மூச்சை மட்டும் பிடிச்சி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. அப்பாடா விட்டுறலாம். யார் யாரெல்லாம் 30 வச்சுருங்க கை தூக்குங்க. வெரி குட், சூப்பர், வெரி குட், சூப்பர். கடைசியாக ஒரே ஒரு பயிற்சி. உங்களோட சுவாச இதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குற இந்த பயிற்சியோட நம்ம வகுப்பை முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி நேராக உட்காந்து முதுகெலும்பை நேராக வச்சு இப்படி வச்சு தலையை ஒரு 15 டிகிரியிலிருந்து 10 டிகிரி 15 டிகிரி இப்படி சாச்சு உங்களோட நாசி துவாரத்தில் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் ஸ்பீடாக பண்ணணும். இந்த மாதிரி தலை சாஞ்சு தான் இருக்கணும். தலை இப்படி வைக்கக்கூடாது. உங்களால் எவ்வளோ தூரம் ஒரு மூச்சில் பண்ண முடியுமோ பண்ணணும். சில பேர் இப்படி
அப்படி பெயிண்ட் அடிக்கக்கூடாது. வச்சா ஒரே சுவாசம் போயிட்டே இருக்கணும். உங்களால் எப்போ முடியலையோ அப்போ முடிஞ்சுதுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் விபரீத சுவாசம். இதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுங்க. அப்போ முடிஞ்சுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 2வது டைம் பண்ண வேண்டாம். ஒரு டைம் பண்ணால் போதும், நிறுத்திக்கலாம். சரியா? எல்லாம் நிமிர்ந்து உட்காரலாம். தலையை 10 டிகிரி சாய்ச்சிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க. இதே மாதிரி காலையிலையும் சாயந்தரமும் பண்ணுங்கள். உடலும் மனமும் உயிரும் ஆரோக்கியமாக இருக்கும். மத்தியானம் வகுப்புக்கு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லித்தருவோம். யோக வாழ்க்கைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது, எப்படி பண்ணணும், வாசியை எப்படி இழுக்கணும், அதுக்கு உணவு எப்படி சாப்பிட்ணும், நம்ம உடம்பு வளையுதா இல்லையா, எந்த கண்டிஷனில் இருக்குது, நம்ம உடம்பு கொஞ்சம் நேரம் உட்கார முடியுதா, இதே மாதிரி முதுகெலும்பு நேரம் பாருங்கள். இப்படி தான் உட்காந்துருக்கணும். இப்படி உட்காந்தா தான் வலிக்கக்கூடாது. இப்படி உட்காந்தா தான் சுகமாக இருக்கணும். ஆனால் நமக்கு இப்படி உட்காந்தா தான் சுகமாக இருக்குது. அது தப்பு. இப்படி உட்காந்தா தான் சுகமாக இருக்கணும். முதுகெலும்பு தான் இளமையை நிர்ணயிக்கம் பண்ணக்கூடிய எலும்பு. அதனால் அது எப்போவுமே நேராக வச்சுக்கணும். அதனால் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.